சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீனா சீதாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. சீதா ஒரு பக்கம், அக்கா நான் மாமாவையும் உன்னையும் தப்பா பேசுறேன், என்னை மன்னிச்சிருக்கா, ஆனா அருண் இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்து சொல்றாங்க. உடனே அருண் ஒரு பக்கம், சீதா தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது, இவன் சரியான காட்டு மிராண்டித்தனம், குடிக்காரன், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. போதும் அருண், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், உங்கள் மேலே எந்த அளவுக்கு நான் அன்பு மரியாதைலாம் வச்சுருந்தேன்னு தெரியுமா, உங்களால் என் அக்கா கிட்ட மாமாட்ட எல்லாத்தையும் சண்டை போட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சண்டை போடுறதுக்கு மிகப்பெரிய காரணமாகவே நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அருண், என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்து கிளம்புறாங்க. சீதாவோட இந்த நிலைமையை பார்த்தா நம்ம மீனா ஒரு பக்கம், சீதா நீ அழாத, அவர் வந்து ஏதோ உங்கள் மாமா மேலே இருந்த கோவத்தில் அப்படி பேசிட்டாரு, மற்றபடி அருணும் ரொம்ப நல்ல பையன்தான், நீ தப்பாக புரிஞ்சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவுக்கு வந்து சொல்கிறாங்க. சீதா வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாத நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்து ஓன்னு ஆள்றாங்க. இன்னொரு பக்கம் சீதாவோட அம்மா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு சீதா, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, மாப்பிள்ளை ஏதாச்சும் சண்டை போட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம மீனாவும் உடனே கூட போகிறாங்க. போயிட்டு என்ன நடந்துச்சுன்னா, அம்மா அது ஒன்றும் இல்லை, அருண் வந்து சீதா கிட்டே என் புருஷனை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு, அதனால தான் சீதா வந்து அப்படி பேசியிருக்கா, நானும் கோவத்தில் அவளை அடிச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் தெரிய வருது இது எல்லாமே அருண் பண்ண வேலை தான், அதனால தான் சீதாவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இப்படி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மெயினாக சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் நம்ம அருணும் தெரிஞ்சிட்டா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.